அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானின் அதி உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அடுத்த உச்ச தலைவர் யார் என்பதுதான் ஈரான் கடந்து உலகம் முழுவதும் எழுந்திருந்த மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதற்கு தற்போது விடை கிடைத்திருக்கின்றது. உச்ச தலைவர் நியமனம் நிச்சயமாக ஈரானியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் பொறுப்பேற்று சில மணி நேரங்களிலேயே டெல் அவிவில் ஒரு பாரிய சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் புதிய தலைமையின் கீழ் ஈரான் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதையும் அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான விடயங்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அயதுல்லா கமேனி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சுப்ரீம் லீடர், ஈரானில் ஒரு ஜனாதிபதி, அமைச்சர்கள், நாடாளுமன்றம் என்பன இருந்தாலும் கூட அதிக அதிகாரம் படைத்த நபராக சுப்ரீம் லீடரை காணப்படுவார். இவர் ஈரானின் ஒரு ஆன்மீக தலைவர் என்று கூறப்பட்டாலும் கூட ஆன்மீகம் கடந்து அரசியல், இராணுவம், ஐஆர்ஜிசி புரட்சிகர காவலர் படை, ஈரானுடைய அத்தனை முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் குவிந்திருக்கக்கூடிய ஒரு தலைமை தான் சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அதி உச்ச தலைவரின் உடைய பதவியாக இருக்கின்றது. பல ஆண்டு காலம், ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு அந்நளவாக அண்மித்திருந்த காலப்பகுதியில் அயதுல்லா கமேனி சுப்ரீம் லீடராக இருந்து ஈரானை அமெரிக்க இஸ்ரேலினுடைய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் எந்த ஒரு இடத்திலும் அடிபணியாத ஒரு மிகப்பெரிய இராணுவ தொழில்நுட்ப ஏவுகணை, பாலிஸ்டிக் தொழில்நுட்பமாக இருக்கலாம், ட்ரோன் தொழில்நுட்பமாக இருக்கலாம், ஈரானின் தடைகளை மீறிய வளர்ச்சியாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்ததில் அயதுல்லா கமேனியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அவர் மீது பல்வேறுபட்ட விமர்சனம் தரப்புகளுக்கு இருந்தாலும் கூட இவ்வளவு தடைகளுக்கு மத்தியில் இத்தனை பாலிஸ்டிக் ட்ரோன் தொழில்நுட்பம், அதிநவீன ஆயுதங்களை ஒரு நாடு உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால் அது தற்போதைய சூழ்நிலையில் ஈரானாகத்தான் காணப்படுகின்றது. ஏனெனில் இன்று இஸ்ரேல், அமெரிக்கா அவர்களுடைய கூட்டாளிகளே சமாளிக்க முடியாத அளவுக்கு ஈரான் பேரிழப்புகளை சந்தித்திருந்தாலும் ஈரானின் எதிர்த்தாக்குதல்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு ஈரானை கட்டமைத்த கமேனியினுடைய மரணம் நிச்சயமாக ஈரானில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த வெற்றிடத்தை யார் இட்டு நிரப்பப் போகின்றார்கள் என்ற கேள்விக்கு தற்போது அயதுல்லா கமேனியின் உடைய மகன் மொஜ்தபா கமேனி அவர்கள் ஈரானின் சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகள் அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றன. ஈரானின் உடைய உச்ச தலைவரின் உடைய இரண்டாவது மகனான மொஜ்தபா கமேனி 56 வயதை உடைய ஒருவராக காணப்படுகின்றார். ஐஆர்ஜிசி புரட்சிகர காவலர் படையுடனும் ஈரான் இராணுவத்துடனும் ஈரானுடைய உளவு பிரிவுகளுடனும் மிக நெருங்கிய தொடர்புள்ள ஒரு நபராக காணப்படுகின்றார். பொது வாழ்க்கையில் அதிகம் தெரியாத நபர், அதாவது தந்தையினுடைய நெருங்கிய ஆலோசகராகவும் பின்னணியில் செல்வாக்கு மிக்கவராகவும் அயதுல்லா கமேனிக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருந்தாலும் கூட அவர் பொதுவெளியில் பெரிய அளவில் தெரிந்த நபராக இல்லை. அதிக அளவில் வெளியே பெரிய அளவில் எந்த ஒரு அரசு பதவியையும் இவர் கொண்டிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சிலர் கூறுகின்றார்கள் அயதுல்லா கமேனியினுடைய நிழல் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய தீர்மானங்கள், முடிவுகள், செயற்பாடுகளில் பிரதான பங்கை வகித்திருக்கக்கூடிய ஒரு நபர். ஐஆர்ஜிசியினுடைய அத்தனை தளபதிகளுடனும் நெருக்கமான ஒரு உறவை கொண்ட நபராக காணப்படுகின்றார். ஐஆர்ஜிசியும் இந்த உச்சத்தலைவர் தேர்வில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் ஐஆர்ஜிசியின் ஆதரவு பெற்ற மொஜ்தபா கமேனி இந்த இக்கட்டான நேரத்தில் பதவியேற்றிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. தனிப்பட்ட இழப்புகள் மிகப்பெரிய அளவில் இவருக்கு இருக்கின்றது. பிப்ரவரி 28 இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலில் இவருடைய தந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், தாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், மனைவி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், சகோதரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், சிறிய குழந்தைகள் முதல் படுகொலைகள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பறிகொடுத்திருந்தாலும் கூட புதிய தலைவராக நியமிக்கப்படுபவர் இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய படுகொலைக்கும் தாக்குதலுக்கும் இலக்காக்கப்படுவார் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய நாட்டை நிமித்துவதற்காக அவர் பதவியேற்றிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் தற்போது ஈரானின் உடைய ஒரு உச்சத்தலைவர் பதவி ஏற்பது என்பது நாங்களே மரணத்தை தேடி செல்வது போல. ஏனெனில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேட்டை நாய்கள் போல காத்து கிடக்கின்றார்கள். யாரை உச்சத்தலைவராக அறிவித்தாலும் நாங்கள் அவரை போட்டு தள்ளி விடுவோம் என்பதுதான் அவர்களுடைய தொடர்ச்சியான கருத்தாக இருக்கின்றது. அதுபோன்ற சம்பவங்களையும்
செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இவ்வளவு ஆபத்துக்களையும் தனக்கு மரணமே ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் ஈரானுக்கு ஒரு தலைமையை கொடுக்க வேண்டும் என்று முஸ்தபா வந்திருக்கலாம் என்பதுதான் நிச்சயமாக நிதர்சனம். ஏனெனில் தற்போது ஈரான் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுடைய உளவுத்துறைகள் பல ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளையும் கமேனி உட்பட முக்கிய அரசியல் தலைமைகளையும் படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த சவால் மிக்க நேரத்தில் அவர் பொறுப்பேற்றிருப்பது நிச்சயமாக இந்த நாட்டுக்கான ஒரு அக்கறை அல்லது தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம் என அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை எவ்வித அரசாங்க பதவிகளையும் முஸ்தபா கமேனி வகிக்காவிட்டாலும் கூட ஈரானிய புரட்சிகர காவலர் படையில் மிகப்பெரிய செல்வாக்கு இவருக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. 1980களில் நடந்த ஈராக் போரில் பங்கேற்ற அனுபவமும் இவருக்கு இருப்பதுடன் தீவிரமான ஒரு மத கொள்கை கொண்டவர்கள், கடும்போக்கு நிலைப்பாட்டை கொண்டவர்கள், அமெரிக்கா இஸ்ரேலின் உடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடுகளை உடையவர்கள், இமாம்கள், மத தலைவர்கள், பள்ளிவாசல்கள் என பலதரப்பட்டவர்களும் முஸ்தபா கமேனியினுடைய இந்த நியமனத்தை மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அயதுல்லா அல் கமேனி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அங்கிருக்கும் எதிர்ப்பாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள். சுலபமாக ஆட்சி வீழ்ந்துவிடும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே தங்களுடைய பொம்மை ஆட்சியாளர்கள் எவ்வாறு இந்த அரபுலகில் வைத்திருக்கின்றார்களோ ஏனைய நாடுகளில் அதே போன்ற பொன்மகளை உட்கார வைத்து மத்திய கிழக்கை ஆட்டி படைத்து விடலாம் என கற்பனையில் இருந்த வேளை கமேனி படுகொலை பின்னர் கமேனியின் மகன் அந்த அரியணையில் அமர்வது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்பது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கை, இஸ்ரேலுக்கு எதிரான கொள்கை, ஆக்கிரமிப்புக்கு எதிரான கொள்கை தான் தொடர்ச்சியாக ஈரான் கடைப்பிடிக்கப் போகின்றார்கள் என்பதையும் தான் பதவியேற்ற பின்னர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் முஸ்தபா கமேனி. மிகப்பெரிய படுகொலைகளையும் கொள்ளைகளையும் இன குற்றங்களையும் மனித குலத்துக்கு விரோதமான மிக மோசமான தாக்குதல்களையும் செய்யக்கூடிய ஒரு எதிரியுடன் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எதிரியினுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்றும் இதற்கு நிச்சயமாக பழி தீர்ப்போம் என்றும் எதிரிக்கு எங்களுடைய பிராந்தியத்தில் இருந்தபடியே உதவக்கூடியவர்களையும் நாங்கள் நிச்சயமாக பழிக்கு பழி வாங்குவோம் என்று ஒரு தெளிவான செய்தியை முஸ்தபா கமேனி தன்னுடைய முதல் செய்தியிலேயே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது ஈரான் இஸ்ரேல் மீதோ அமெரிக்கா மீதோ நடத்தும் தாக்குதலின் கொள்கைகளில் மாற்றமில்லை. இவர்கள் சொல்வதைப் போல நாங்கள் சரணடையும் பேச்சுக்கும் இடமில்லை. எனவே தாக்குதல்கள் இந்த சியோனிச கும்பலினுடைய அராஜகங்கள் ஒழிக்கப்படும் வரை, அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் வரை நாங்கள் போராடுவோம் என்ற செய்தியை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் உடைய விருப்பத்துக்கு மாறாக நியமனத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். கமேனியின் மகனை ஒருபோதும் நான் ஏற்க முடியாது, என்னுடைய அனுமதியின்றி பதவியேற்கும் எவரும் நீண்ட காலம் இருக்க முடியாது என்று நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானில் அவர்கள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதில் உனக்கு என்ன பிரச்சனை என்பதை போலத்தான் ட்ரம்ப் எனக்கு பிடிக்கவில்லை. தற்போது நாங்களும் இப்படி கூறலாம், அமெரிக்க மக்கள் ட்ரம்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள், அது எங்களுக்கு கூட பிடிக்கவில்லை என்பதை போலத்தான் ட்ரம்பினுடைய கருத்துக்கள். வெனிசுலாவில் தலைவரை தனக்கு பிடிக்கவில்லை என்று கடத்தி சென்றார்கள். ஈரானின் தலைவராக முஸ்தபா கமேனி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தனக்கு பிடிக்கவில்லை என்கின்றார். உலகம் முழுவதும் தன்னுடைய சர்வதிகார போக்கில், எதேச்சதிகார போக்கில் ஏகாதிபத்தியத்தை திணிக்கக்கூடிய இந்த நிலையை இன்று ஈரான் மட்டும் எதிர்க்காமல் ஏனைய நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்க்காவிட்டால் நாளை எல்லா நாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய அல்லது தங்களுடைய காலனித்துவத்தை போல அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு நிலை அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்படும். ஈரான் விவகாரத்தில் இந்த நாடுகள் விழித்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற நிலை, இந்த நாட்டினுடைய தலைவரையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம், எந்த நாட்டினுடைய முக்கிய வெளியுறவு கொள்கைகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம், இந்த நாட்டை எவ்வளவு அவர்களுடைய வளங்களை கொள்ளையடிப்பது என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்பதைப் போல அமெரிக்காவின் அடிமைகளாக ஏனைய நாடுகளும் சென்றுவிடும் என்பதுதான் இங்கே ஒரு கருத்து. இதை இந்தியா முதல் ஏனைய அரபுலக நாடுகள் வரை உணர்ந்து கொள்ளாவிட்டால் இது ஈரானுக்கான ஒரு யுத்தம் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் தான் முதலாளி என்பதைப் போல, நாங்கள் தான் இந்த உலக ஒழுங்கின் தலைவர்கள் என்பதைப் போல தன்னுடைய அடாவடித்தனமான பேச்சைத்தான் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். ஈரானில் தனக்கு விருப்பத்துக்கு மாறாக ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது நீடிக்காது. அதனுடைய கருத்தை நாங்கள் இவரையும் படுகொலை செய்து விடுவோம். இஸ்ரேலையும் அமெரிக்காவின் அதே கருத்தை கூறுகின்றார்கள்.
இவரையும் விரைவில் படுகொலை செய்வோம் என்ற தங்களுடைய கொலை வெறி செய்தியை உடனடியாக தெரிவித்து விட்டார்கள். எனவே இவர்கள் உடனடியாக இந்த அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் இந்த முஜ்தபா கமேனியை பாதுகாக்க வேண்டியதும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இந்த IRGCக்கு இருக்கின்றது என்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் முஜ்தபா கமேனி பதவியேற்றுக்கொண்ட பின்னர் நேற்று இரவு இதுவரை பயன்படுத்தாத கிளாஸ்டர் கொத்து குண்டுகளை ஈரான் இராணுவம் இஸ்ரேல் மீது பயன்படுத்தி இருக்கின்றார்கள். முதலில் கொத்து குண்டுகள் ஒன்று வெடிக்கும் பொழுது 20 முதல் 30 சிறிய ரக குண்டுகளாக வெடித்து பல்வேறு பகுதிகளை தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றது. அதாவது குண்டு இந்த பகுதி ஒன்றில் வெடித்தால் அதற்கு அருகாமையில் சில மீட்டர்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பிரிந்து பல துண்டுகளாக ஒன்று வெடிக்கின்றது. அதாவது அந்த குண்டு வெடித்து சிதறினாலும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பாதிக்கப்படும். அதேபோல் அந்த கிளாஸ்டர் குண்டுகளை வான் பாதுகாப்புகள் இடைமறித்து அளித்தாலும் அது சேதத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் இடைமறித்து அளித்த பின்னரும் பல துண்டுகளாக பிரிந்துவிடும். அவை வேறு வேறு இடங்களில் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தும். அவ்வாறு கிளாஸ்டர் குண்டுகளை கடந்த 2 தடவை ஈரான் பயன்படுத்தி இருந்தாலும் நேற்று பயன்படுத்திய குண்டுகள் மிக மோசமான தாக்கத்தை டெல் அவீவ் முழுவதும் ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது ஒரு குண்டு வெடித்த பின்னர் சில மீட்டர்கள் கிடையாது, 1 முதல் 2 கிலோமீட்டர்கள் வரை அந்த துண்டுகள் துண்டமாக 25-30 பகுதிகள் சிதறடிக்கப்பட்டு இந்த கிளாஸ்டர் பம் வெடித்து சிதறியதில் மிக மோசமான பாதிப்பை டெல் அவீவ் சந்தித்திருக்கின்றார்கள். எவ்வளவு பாதிப்புகள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈரானிய தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட சேதங்களையும் அது தொடர்பான செய்திகளையும் புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் எடுத்து ஊடகங்களிலோ சமூக வலைத்தளங்களிலோ வெளியிட வேண்டாம் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலினுடைய அரசு அவசரமாக இஸ்ரேல் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு மிக மோசமான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கான உயிரிழப்புகளையும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இழப்புகளையும் தொடர்ச்சியாக மறைத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தனை தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, இத்தனை வான் பாதுகாப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க வீரர்கள் இதுவரை 7 பேர் மட்டும்தான் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள். இதையும் நம்பி செய்தி இடக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். ஒரு தளத்திற்கு 10 பேர் என்று பார்த்தாலே பல தளங்கள் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 7 பேர் தான் தங்களில் கொல்லப்பட்டார்கள் என்று அமெரிக்கா கூறுகின்றார்கள். இத்தனை குண்டுகள், பல குண்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் கூட வீழ்ந்து வெடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிஸ்டிக் ஏவுகணையுமே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் இஸ்ரேலிலும் உயிரிழப்புகள், காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை, உட்கட்டுமான சேதங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் எப்படியும் இங்கு இடம்பெற்ற சேதங்கள் ஈரானுக்கு தெரிந்துவிடக்கூடாது, வெளி உலகுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்ற ஒரு அதிர்ச்சியில் அந்த பகுதிகளில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய CCTV கண்காணிப்பு கேமராக்களை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் அவசரமாக அகற்றி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரடி பதிவுகள் மற்றும் சேத விவரங்கள் ஏனைய நாடுகளுக்கு சென்றடையக்கூடாது என்பதே இதன் நோக்கமென இஸ்ரேலிய படைகள் தெரிவித்தாலும் கூட ஈரான் மீதான தாக்குதல், அதனால் ஏற்பட்ட சேதங்களை இந்த CCTV புட்டேஜ்கள், நேரடி காணொலிகள் ஊடாக மக்களும் ஏனைய நாடுகளும் பார்த்தால் ஈரானினுடைய தாக்குதல் குறித்து அவர்கள் மிகவும் அச்சமடைந்து விடுவார்கள். ஈரானினுடைய கை ஓங்கிவிட்டதாக கருதப்படும் என்பதனால் மிகப்பெரிய அளவில் இது தொடர்பான தடைகளை தற்போது அமல்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலினுடைய காட்ஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஈரான் நடத்திய இந்த கிளாஸ்டர் மிகப்பெரிய கொத்து குண்டு தாக்குதலில் இஸ்ரேலினுடைய முக்கிய தலைவர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் நகரத்தின் மிக ரகசியமான மிகவும் ஆழத்தில் அமைந்த ஒரு தங்குமிடம் ஈரானிய ஏவுகணையால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தாக்குதலின் காரணமாக மிகப்பெரிய அளவில் தீ விபத்து அங்கே ஏற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தன. சுற்றியிருந்த வாகனங்கள், பதுங்கு குழிகளில் இருந்தக்கூடிய பல பொருட்கள் தீப்பற்றி எறிந்த பின்னர் தீயணைப்பு வீரர்கள் அணைக்க விரைவாக வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த டெல் அவீவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நெதன்யாகு போன்ற தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய பங்கரில் நேற்றைய தினம் நெதன்யாகு இல்லை என்று சொன்னாலும் மிக முக்கியமான தலைவர்கள் சிலரும் இந்த பங்கருக்குள் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் இஸ்ரேலிய ஊடகங்கள் விடுத்திருக்கின்றார்கள். யார் யார் கொல்லப்பட்டார்கள், எப்படிப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டது என்பது விரிவாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட மிக முக்கிய விஐபிக்கள் தங்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பங்கர் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலகட்டத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.